வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜிபி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோயில் vlog. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கந்திக்குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கால பைரவர் கோவில் தான் இது. இன்றைக்கி இந்த கோயிலை பற்றின vlog மட்டும் பார்க்க போகிறதில்ல. இந்த கோயிலுக்கு நாங்கள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு போயிருந்தோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கால்நடை பூஜை வந்து நடந்திருந்தது. அந்த கால்நடை பூஜையில் நிறையா மாடுகள் வந்து கலந்துக்குச்சு. அந்த மாடுகளில் ஒரு சில மாடுகள் மட்டும்தான் கோயிலை சேர்ந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடு, கன்றுக்குட்டி இந்த மாதிரி வந்திருந்தது. மிச்சம் இருந்த மாடுகள் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட மாடு, காளை மாடு, பசுமாடு, கன்றுக்குட்டி இது எல்லாத்துக்குமே வந்து பூஜை போட்டு அன்னதானம் போட்டாங்க. இந்த கோயிலில் வந்து எல்லா நாளுமே வந்து பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அது ஒரு தனி சிறப்பு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வனபத்ர காளியம்மன் கோயிலில் தான் இந்த பூஜை வந்து நடந்தது. நாங்கள் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் ரீச் ஆனோம். அந்த டைமே கிட்டத்தட்ட பூஜைகள்லாம் முடிஞ்சு படையல் வந்து போட்டாங்க. அந்த படையல் போட்ட சாப்பாடை வந்து கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கே எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. இந்த விழாவை பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. இந்த சின்ன வேப்ப மரம் மாதிரி இருக்கிறத வந்து கட் பண்ணி என்ட்ரன்ஸில் 2 பக்கமும் வந்து வச்சு பூஜை பண்ணாங்க. கண்டிப்பாக கால்நடை பூஜைன்றது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்குமே இது ரொம்ப புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இந்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ படையல் வந்து சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்கன்னு. இந்த படையல் சோறு எல்லாத்தையுமே வந்து கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துட்டாங்க அன்னதான கூடத்தில். இங்கேயும் அன்னதான கூடம் இருக்குது, கோயிலுக்குள்ளேயும் ஒரு பெரிய அன்னதான கூடம் இருக்குது. அங்கே எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறினாங்க. அந்த தாத்தா எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் அந்த கொட்டுக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ரொம்பவே எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விழாவாக இருந்தது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவ்வளோ குதூகலமாக இந்த விழாவை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. முளைப்பாரி போடும்போது பாடக்கூடிய கும்மி பாட்டு கூட இங்கே பாடினாங்க. நிறைய கிளிப்பிங்ஸை வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் எனக்கே ரொம்ப புதுவிதமான அனுபவமாக இருந்தது. பொங்கல் விழா கிராமங்களில் எப்படி நடக்கும் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு சில இடங்களுக்கு போகும்போது தான் நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். இது எதேர்ச்சியாக நாங்கள் போனப்போ எடுத்த ஒரு வீடியோ தான் இது. நாங்கள் பிளான் பண்ணி போகலை, வேறு ஒரு கோயிலுக்காக போயிருந்தோம். எதேர்ச்சியாக தான் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த கோயிலுக்கு போனோம். போனதும் ஒரு விதமான நல்ல அனுபவம் எங்களுக்கு வந்து கிடச்சிது. இப்போ வந்து காளை மாடு, பசுமாடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் கூட்டிகிட்டு வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மாடுகளும் பயங்கர வேகமாக, ஒரு சில மாடுகள்லாம் பயந்துட்டு வந்துச்சு. ஒரு சில மாடுகள்லாம் வந்து பயந்துட்டு பின்னாடியே நின்றுட்டு வரமாட்டேன்னு இருந்த மாடுகளை பிடிச்சி இழுத்துட்டு தான் வந்தாங்க. உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த மாடுபிடி திருவிழா, மாட்டுப்பொங்கலுக்கான விழாவெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது வந்து 2K கிட்ஸ் எல்லாம் இதை பார்த்துருப்பாங்களானே தெரியல. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே எத்தனை பேர் இந்த மாதிரியான விழாவெல்லாம் பார்த்துருப்போம்னு தெரியாது. குழந்தைங்க கண்டிப்பாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் ஒரு சில விஷயங்களில் நியூஸ்லேயோ
இல்லை வேறு ஏதாவது வீடியோவாவோ இல்லை நியூஸாவோ காட்டுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியறதே இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு இப்போலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளோட ஒரு சில முக்கியமான விழாக்களை பற்றியெல்லாம் குழந்தைகள் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா தெரியும், மாடு வந்து எப்படி மிரண்டுட்டு இந்த பக்கம் வருதுன்னு. ஒரு சில மாடுகள்லாம் வந்து வெளியே வந்து போயிடுச்சு. ஒரு சில மாடுகள்லாம் அந்த கொட்டு சத்தத்துக்கு பயந்துட்டு வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தது. அந்த மாடுகளை கூட்டிகிட்டு வந்தவங்களவே இடித்து தள்ளி விட்டுட்டு போச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி கோயிலில் கோசாலையில் இருக்கக்கூடிய மாடுகள் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சுற்றி இருக்கிற விவசாயிகளோட மாடு, அதாவது காளை மாடு, பசுமாடு, கன்றுக்குட்டி, ஈவன் வந்து ஆட்டுக்குட்டிகள் முதற்கொண்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 25 ஆட்டுக்குட்டியை வந்து மொத்தமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் வந்து ஆட்டுக்குட்டிலாம் வந்து மிரண்டுச்சு அந்த கொட்டு சவுண்டுக்கு. இந்த மாடுகளில் ஒரு சில மாடுகள்லாம் வந்து மஞ்சு விரட்டுலேயும் வந்து கலந்துக்க போகிறதா சொன்னாங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாடுகள்லாம் வந்து மஞ்சு விரட்டில் கலந்துக்க போகிறாங்க. நாளைக்கு மஞ்சு விரட்டில் களம் காணக்கூடிய காளைகள் எல்லாம் ஒன்றா வருது. பாரி 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 வேல் காளை வலியுறுத்தல் இல்லைங்க. காமராஜன் மாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக துள்ளிட்டு போகுதுன்னு பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டுக்குட்டிகள் வச்சுருக்கிறவங்களும் ஆடுகளை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த கால்நடை பூஜையில் கலந்துக்க வச்சுருக்காங்க. நிறைய மஞ்சு விரட்டில் கலந்துக்க போகிற காளைகளை சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து கூட்டிகிட்டு வந்தது, அதுவும் பெண் பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆம்பளை பசங்களே அந்த இடத்துல வந்து அந்த மாடை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு சில கிளிப்பிங்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அவ்வளோ தைரியமாக அந்த காளை மாடை வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கோயிலோட கோசாலையில் இருக்கக்கூடிய மாடுகளையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கால்நடை விழா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்தது. நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போன காரணத்தினால. இந்த மாடுகள்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஒரு காலபைரவர் சிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு வனபத்திரகாளியம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் பைரவ நிலையத்துக்கு. இங்கே பார்த்திங்கன்னா பைரவரோட வாகனமான நாயும் இருக்குது, குதிரையும் இருக்குது. இது வந்து ஒரு மரத்தடியில் சூளம், அருவாள், வேல் எல்லாம் வச்சு காட்சியளிக்குது. இதுதான் வந்து வனபத்திரகாளி அம்மன். இந்த அம்மனையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்புனோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஒரு 10 நிமிஷத்தில் கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. பலிபீடத்துலேருந்து பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக பெரிய சிலையாகவே நமக்கு தெரியுது. எவ்வளோ பொங்கல் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ பொங்கல் வந்து ஒரே நேரத்தில் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பொங்கல் பானையெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பாதி பானை எல்லாமே எடுத்து சாமிக்கு வந்து படையல் போட்டாங்க. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்குமே பொங்கல் பானைகளை நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்த டைமு. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க, பலிபீடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஹோமகுண்டம் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பெரிய ஹோமகுண்டம் நான் பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் பைரவர் கோயிலுக்கு போயிட்டோம். பைரவர் கோயிலோட பேர் வந்து ஸ்ரீ பைரவ நிலையம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கந்திக்குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. உள்ளே வந்தவனையும் வந்து விநாயகர் வந்து இருக்கார். விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு சன்னதியாக போய் தரிசனம் பண்ணலாம். கோயிலுக்குள்ளே உள்ளே நுழையிற இடத்துல இருந்து இடது பக்கமாக வந்து கோசாலை வந்து அமைச்சிருக்காங்க. கோசாலை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு உண்டான மாடுகள்லாம் கட்டி வைக்கிற இடத்த தான் வந்து கோசாலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
இந்த கோயில் வந்து உள்ளே நுழையும் போது ஒரு சின்ன நந்தவனம் மாதிரியான செட்டப்பில் அமைச்சு வச்சுருக்காங்க. புல்தரைகள், மரம் அதெல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் வந்து புது வாகனங்களுக்கு வந்து பூஜை போடுறது நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் பைரவருடைய சன்னதி. பைரவருடைய சன்னதிக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஒரு யாழியோட வாயில் ஒரு பந்து மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருண்டுட்டுருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து நம்மளால் தொட முடியும், ஆனால் வெளியே எடுக்க முடியாது. இது வந்து சிவன் சன்னதி. இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஊஞ்சலில் வந்து சிவன், பார்வதி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கருவறையில் ஒரு சிவன் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பைரவி அம்மன் வந்து வச்சுருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யாழிகள் மாதிரியான அமைப்பு தான் வந்து நிறைய எல்லா தூண்லேயுமே வச்சுருக்காங்க. அந்த யாழி வாயில் வந்து அந்த பந்து மாதிரியான அமைப்பு வந்து இருந்தது இல்லையா, அதோட இன்னொரு யாழி தான் இந்த பக்கம், அதாவது சன்னதிக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து வித்தியாசமாக மேற்கூரை எதுவுமே இல்லாமல் வெறும் தூண்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த சன்னதிக்கெல்லாம் வெளியே வந்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஒரு மரத்துக்கடியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஈஷா யோகா வந்து நடத்தக்கூடிய சிவராத்திரிக்கான ஒரு இதுவும் வந்து ஒரு வண்டியில் வந்து வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த தட்சிணாமூர்த்தியோட சிலை. தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே தாராளமாக போய் வந்து பூஜை பண்ணலாம். ஆனால் க்யூவில் நின்று வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து காசி விஸ்வநாதர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாகபைரவர் அப்படின்னு ஒரு சிலை வச்சுருக்காங்க. நாகபைரவர் வந்து முன்னாடி பக்கம் வந்து பைரவராகவும் பின்னாடி பக்கம் வந்து சிவலிங்கமாகவும் வந்து இந்த லிங்கம் வந்து காட்சி தருது. அந்த பைரவருடைய 2 பக்கமும் வந்து அவருடைய வாகனமான நாய் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே வந்து நிறைய மஞ்சக்கயிறு, தொட்டில் எல்லாமே கட்டியிருந்தாங்க குழந்தை வரத்துக்காக. கோயிலில் வந்து வேண்டிட்டு போனால் திருமண தடை நீங்கும், குழந்தை வரம் பெறும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த பைரவர் சன்னதிக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருந்தது. இது வந்து பைரவர் சன்னதி. பைரவர் சன்னதியிலையும் உள்ளேயும் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய பலிபீடம். இந்த பலிபீடத்தை தாண்டி தான் உள்ளே இருக்கிற சிவன் சன்னதிக்கு போக முடியும். இந்த இது வந்து பிரகாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மண்டபத்தில் சிவன் பார்வதி வந்து வச்சுருக்காங்க. அந்த சிவன் பார்வதி வச்சுருந்த மண்டபத்துக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பிள்ளையார் இருக்கார். உள்ளே வந்து முருகர், விநாயகர், சிவன், பார்வதி, பைரவர் எல்லாம் இருக்காங்க. இந்த கட்டடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம். இது வந்து முருகனுடைய சன்னதி. அன்னதானம் எல்லா நாளுமே நடக்குது. நம்ம வந்து பணமாக கொடுக்கலைனாலும் அரிசி, பருப்பு, உப்பு, ஊறுகாய் அந்த மாதிரியான நிறையா பேர் வந்து நன்கொடையாக கொடுக்கறதையும் எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அன்னதான சாப்பாடும் ஏனோதானோன்னு இல்லாமல் நல்லா சாம்பார், வடை அந்த மாதிரி வச்சு போடுறாங்க. ஒரு தடவைன்னு இல்லை, எத்தனை தடவை போய் கேட்டாலும் மறுபடியும் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். சாப்பாடும் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு காரத்தில் தான் இருந்துச்சு. இது வந்து அந்த சிவன் பார்வதி வந்து மண்டபத்தில் வச்சுருந்தாங்கள்ல, அங்கேருந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ரதம் மாதிரியான அமைப்பு வந்து சிவன் பார்வதி வந்து இருக்கிறது. மர தேர் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன காலபைரவர் சிலையும் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன சப்பரம். இது பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள் சிலைகளும் உள்ள கோயிலுக்குள்ள நுழைஞ்சோடனே இடது பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க வரிசையாக. கோயிலையும் அடிக்கடி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு 3-4 பேர் சேர்ந்து. கொஞ்சம் குப்பையானால் கூட மறுபடியும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து வாராகி அம்மனும் இருக்காங்க. அந்த சன்னதியை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அன்னதான கூடத்துக்கு வெளியவே இருக்காங்க. அதையும் நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. கடைசியாக வந்து இதுக்கப்புறமா வந்து பைரவருடைய சன்னதியும் சிவன் சன்னதியும் வந்து வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். தூரத்துலேருந்து எடுத்ததுனால பைரவருடைய சிலை வந்து தெளிவாக தெரியலை. ஏன்னா கிட்ட போய் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியலை, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தனால. இது சிவன் சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். அதில் வந்து நந்தி இருக்கார். நந்தி தேவருக்கு அப்படியே எதிர்த்தாப்பில் பார்த்தீங்க, அதாவது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பைரவி அம்மனோட சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் ஊஞ்சலில் ஒரு சாமி வச்சுருக்காங்க. அதுக்கு அப்படியே பேக் சைடில் கருவறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சிவலிங்கம் வந்து காட்சியளிக்கிறாரு.
கண்டிப்பாக இந்த பைரவ நிலையத்தோட விலாகும் கால்நடை பூஜையோட விலாகும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயிலை விட்டு வெளியே வந்தோடனையும் ஒரு திருத்தேரும் வச்சுருக்காங்க. நீங்கள் பெங்களூர் பக்கம், ஒசூர், தர்மபுரி பக்கம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த கோயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொல்யூஷன் இல்லாமல், வண்டி வாகன சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு கோயில் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.